தாம்பரம் அடுத்த கௌரிவாக்கத்தில் உள்ள SIVET கல்லூரியில் சமத்துவ பொங்கல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. SIVET கல்லூரி தலைவர் குப்புசாமி, செயலாளர் சுந்தரராமன் ஆகியோர் தலைமை தாங்கிய இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் சரவணன் முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் மாணவ மாணவியர் தமிழர்களின் பாரம்பரிய வேட்டி சேலை அணிந்து முளைப்பாரி ஊர்வலத்துடன் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் இடையே கோலப் போட்டிகள், உரியடித்தல், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. விழாவில் மாணவ மாணவியர் மயிலாட்டம், ஒயிலாட்டம் என உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் என 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சொன்ன மாதிரி இந்த 90% மேல வந்தது முதல் தலைமுறை மாணவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு இன்னும் சிட்டி வாழ்க்கையும் முழுதாக புரியவில்லை, கிராமத்து வாழ்க்கையும் வெளியும் வரவில்லை. அவங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த கலாச்சாரம் விட்டு போகக்கூடாது என்பதற்காக இன்னுமே அந்த பாரம்பரியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பொங்கல் விழாவை வருஷம் சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். விழிப்புணர்வு உருவாக்குவது மாதிரி இந்த சிறப்பான பாரம்பரிய முறையில பொங்கல் விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ரொம்ப வருஷமாக நாங்க இந்த பொங்கல் விழாவில் வந்துட்டு உரியடிக்கிறது, கபடி போட்டி, பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி பல போட்டிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு படிக்கும் விதமாக பல மேடைகளும் பல வாய்ப்புகளும் இந்த கல்லூரி வழங்கி கொண்டிருக்கிறது. எங்க கல்லூரி 50 ஆண்டு கால பழமை பெற்ற கல்லூரி. இங்க பலதரப்பட்ட மாணவர்களும் இங்கே பயில்கிறார்கள். இந்த கல்லூரி கிட்டத்தட்ட 4500 மாணவர்களை கொண்டு பொழுது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பகுதி நேர செல்ஃப் பைனான்ஸ் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி ஆகிய இரண்டுமே இங்கே நடைபெறுகிறது. சுமார் 150 ப்ரொஃபசர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எல்லாம் இங்க பணிபுரிகிறார்கள். இந்த கல்லூரியில அதிக அளவில் மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் பல புதிய பாடத்திட்டங்களை கொண்டு வருவதற்கு எங்களுடைய SIVET ட்ரஸ்ட் போர்ட் உறுதுணையாக கல்லூரி குழுவுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து கல்லூரி மென்மேலும் வளர நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். 7வது ஆண்டாக தொடர்ந்து இந்த பொங்கல் விழா நடந்தேறுகிறது. விழாவின் ஒரு பகுதியாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமான கபடி போட்டியும், உரியடி விழாவும், கலை நிகழ்ச்சிகளும், பொங்கல் போட்டிகளும் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு இங்கே பரிசுகள் வழங்கப்படுகின்றது. இதற்காக நிர்வாகத்தினரும், ஆசிரியர்களும், ஆசிரியர்களா பணியாளர்களும் மற்றும் மாணவர்கள் அனைவரும் இந்த விழாவில் பங்கேற்று விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விழா இன்னும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழாவின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் மாணவர்கள் சிலம்பம் நிகழ்ச்சியும் நடத்த உள்ளார்கள். இந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த பொங்கல் விழா நடந்து வருகிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தருகிறது. SIVET காலேஜ்ல இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. பொங்கல் செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா பாரம்பரியமா செய்யறாங்க. அதே மண் வாசத்தோட பொங்கல் வைக்கிறாங்க. பாரம்பரியமான போட்டிகளான விளையாட்டு போட்டிகளான கபடி, ஸ்லோ சைக்கிள் ரேஸ், உரியடித்தல், இந்த மாதிரி போட்டியெல்லாம் வைக்கிறாங்க. கயிறு இழுத்தல், இந்த மாதிரி போட்டியெல்லாம் வைக்கிறாங்க. நாங்க எங்க காலேஜ் சார்பா நாங்க எல்லாத்தையும் கலந்துக்கிட்டோம். எங்க டிபார்ட்மெண்ட் அதுல வெற்றி அடைஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. லாஸ்ட் இயர் பொங்கல் செலிப்ரேஷன் இது. இப்போ எல்லாரும் டெக்னாலஜி மூலம் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. பாரம்பரிய விளையாட்டு எல்லாம் மறந்துட்டாங்க. நாங்க எங்க கிளாஸ்ல மேம் கண்டக்ட் பண்ணாங்க. இது பாரம்பரிய விளையாட்டு என்னென்னலான்ட்டு அந்த கையில வச்சிருக்காங்க. பல்லாங்குழி, கோலி, பம்புரம், தாண்டி ஆட்டம். இப்போ அதை எல்லாரும் மறந்துட்டாங்க. நாங்க அதை எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த வழியா நாங்க அதை இங்க வச்சிருக்கோம். இந்த SIVET காலேஜ்ல பொங்கலை பறைசாற்ற விதமா எங்களோட பாரம்பரியமான பொருட்கள் எல்லாமே இங்க டிஸ்பிளே பண்ணி, அதே மாதிரி எங்களோட விளையாட்டு பொருட்களையும் இங்க டிஸ்பிளே பண்ணி எங்களோட பண்பாட்டை நாங்க இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம். எங்க SIVET காலேஜ்ல ரொம்ப மக்கள் எங்க காலேஜையே நல்லா செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறோம். பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சைக்கிள் கேமு, கபடி, நிறைய ஸ்போர்ட்ஸ் நடத்திருக்காங்க. ஸோ ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி தான் நாங்கள் லாஸ்ட் இயர் செலிப்ரேஷன் பண்றோம் இந்த பொங்கல் செலிப்ரேஷனு.
ஸோ இந்த அடுத்த வருஷம் வந்து இதெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுவாரு. ஸோ லைட்டாக ஒரு ஃபீலிங்காக இருக்கு. ஸோ ஹாப்பியாக இருக்கும்.